Hello everyone. In the video la CMA Inter Study Materials Institute la new edition release பண்ணிருக்காங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் எடிஷனில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஜூன் 2026 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள். டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கும் சேஞ்சஸ் அப்ளிகபிள் தான். ஸோ இந்த நியூ எடிஷனில் மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. அது எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும், அதை எப்படி உங்களுடைய ஓல்டு எடிஷன் புக்கோடு நீங்கள் கம்பேர் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோ, அதாவது இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கிறப்பவே அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்டடி மெட்டீரியல் பர்டிகுலராக டேக்ஸுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் எது இருக்கோ அது இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லா ரிலேட்டடான பேப்பர்ஸ்க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் எல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரிங்கிறது என்னென்ன சேஞ்சஸுங்கிறது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அதுக்காக இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாங்க. அதை தவிர லா பேப்பர் அண்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இண்டேஎஸ் இதில் வரக்கூடிய சேஞ்சஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. இதை தவிர நியூ எடிஷன் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த சேஞ்சஸோட வேறு சில சப்ஜெக்ட்ஸில் சில இல்லஸ்ட்ரேஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு சில டாபிக்ஸில் கூடுதலாக பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸை நியூ எடிஷனில் கொண்டு வருவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்கள் கையில் இருக்கிற புக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்ன எடிஷன்னு பாருங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் சைட்டில் என்ன பிடிஎஃப் இருக்கோ அதோட கம்பேர் பண்ணி உங்கள் புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸை விட சைட்டில் இருக்கிற பிடிஎஃப்பில் கூடுதலாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட்ஸுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எமினன்ஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம CMA இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் டேபில் கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சப்ளிமெண்ட்ரி ஃபார் ஜூன் 2026 டேர்ம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த பேப்பர்லலாம் சேஞ்சஸ் இருக்குங்கிறத சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பேப்பர் 5 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸில் எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேப்பர் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் இண்டேஎஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்டருக்கானது. ஃபைனலுக்கு பேப்பர் 13, 18, 19 கொடுத்துருக்காங்க. இன்டரில் இன்னும் பேப்பர் 7A அண்ட் 7B டாக்ஸேஷன், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸுக்கான சப்ளிமெண்ட்ரி இன்னும் ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்ணின உடனே நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக வீடியோஸும் போடுவோம் எப்போவுமே. ஸோ அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது பேப்பரில் சேஞ்சஸ் இருந்திருந்தாலும் இருக்குனாலும் அதுவும் இன்ஸ்டியூட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் இதை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இதுலேயே ஸ்டடி மெட்டீரியலுங்கிற டேபை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, இதில் என்ன எடிஷன்னு பாருங்கள். இப்போ இன்ஸ்டியூட்டில் இருக்கிறது லா பேப்பருக்கு 2025 எடிஷன், ஆகஸ்ட் 2025 எடிஷன் தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸுங்கிறது தான் சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஓப்பன் பண்ணினீங்கன்னா அதுவுமே ஆகஸ்ட் 2025 உடைய எடிஷன் தான். பட் இந்த டைரக்ட் டாக்ஸேஷன் ஓப்பன் பண்ணினீங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், February 2026 ரிவைஸ்ட் எடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் எல்லா சேஞ்சஸுமே அப்ளை பண்ணி இந்த ஒரு எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே டைரக்ட் டேக்ஸுக்கு அந்த அசஸ்மெண்ட் இயர் சேஞ்ச் ஆகும்போது அந்த புது புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற ஓல்டு எடிஷன் அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கானதாக இருக்கும். பட் இப்போ ஜூன் அண்ட் டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் 26-27 அப்ளிகபிள். அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃபை வச்சு உங்கள் கையில் இருக்கிற புக்கோடு நீங்கள் கம்பேர் பண்ணி சேஞ்சஸை அப்ளை பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃபை அப்படியே ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கிறதும் செய்யலாம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், இதுவுமே ரிவைஸ்ட் எடிஷன் February 2026ன்னு இருக்குது. இதில் என்னென்னா இந்த டைரக்ட் டாக்ஸேஷனில் கிட்டத்தட்ட போன எடிஷனில் இருந்த அதே நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் லாஸ்ட் எடிஷனில் 300 பேஜஸ் கிட்ட தான் இருந்தது. பட் இப்போ வந்து 404 பேஜஸ், அப்போ கிட்டத்தட்ட 100 பக்கம் கூட்டியிருக்காங்க. இப்போ இதில் நிறையாவே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். இதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் குரூப் 2ல் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே எந்த எடிஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்குது, உங்கள் கையில் என்ன இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா சம்ஸ் உங்கள் கையில் இருக்கிற எடிஷனில் இல்லாதது இருக்கா அப்படிங்கிறதோ, அல்லது டாபிக்ஸ் ஏதாவது புதுசாக இருக்காங்கிறதோ ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் புக்கில்
என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு மேஜரான சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் எவ்ரி சாப்டரை உங்கள் கையில் இருக்கிற எடிஷனும் இங்கே சைட்டில் இருக்கக்கூடிய எடிஷனையும் பிடிஎஃப்பையும் கம்பேர் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ்னு பாருங்கள். நம்ம ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பேப்பர் 7Aல தட் இஸ் டைரக்ட் டாக்ஸேஷனில் ஓல்டு எடிஷன்லேயும் கிட்டத்தட்ட இதே 596 பேஜஸ் கிட்டக்கு தான் இருக்குது. பட் புதுசுலேயும் அதே தான் இருக்குது. பட் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிபிபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அந்த சாப்டரில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் அசஸ்மெண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இல்லஸ்ட்ரேஷன் 91 இருந்து 94 வரைக்கும் ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் சாப்டர் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் எண்ட்லேயும் நம்பர் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது கூடுதலாக இருக்கா அப்படிங்கிறத உங்கள் புக்கோட கம்பேர் பண்ணிவிட்டு அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ரெஃபர் பண்ணி படிங்க. ஏன்னா இது வந்து முக்கியமாக அசஸ்மெண்ட் இயரில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால டேக்ஸ் ரேட்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. இந்த டேக்ஸ் ரேட்டுக்கான சேஞ்சஸ் எல்லாம் நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஸ்டியூட்டில் இதுக்கான சப்ளிமெண்ட்ரி டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் போட்ட உடனே நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக வீடியோஸும் கண்டிப்பாக போடுவோம். என்னென்ன சேஞ்சஸ் இந்த ஜூன் எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு. எந்த ஒரு எக்ஸாம் எழுதும்போதும் அதில் டேக்ஸோ அல்லது ஆக்டோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது லாஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஒரு லாஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ் இருந்ததோ அது எல்லாமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ ஜூன் அப்படிங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் மந்த் நடுவில் வந்து 6 மந்த்ஸ் பார்க்கணும். இப்போ ஜூன் 10 நமக்கு எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் அது எல்லாமே இந்த எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி தான் டிசம்பர் எக்ஸாமுக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு 6 மந்த்ஸ் பிஃபோர் வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கம்மிங் எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ டைரக்ட் டாக்ஸேஷனில் பிஜிபிபியில் இந்த மாதிரி சம்ஸ் கூடுதலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் பார்த்தோம். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை. நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கிட்டத்தட்ட டிடியில் ஒன்றா தான் இருக்குது. பட் ஐடிடின்னு எடுக்கும்போது அங்கே நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒரு 100 பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டாபிக் வைஸாக சேஞ்சஸ் நிறையா இல்லை. இந்த மாடியூல் 5ல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் கூடுதலாக இங்கே போட்டிருக்காங்க புது எடிஷனில். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸில் சம்ஸும் ஓரளவுக்கு தெரியும். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் கம்பேர் டு டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸில் கொஞ்சம் கூடுதலாகவே தேடி கேட்பாங்க. பட் இந்த தடவை புக்கில் பார்த்தோம்னா நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது இன்டைரக்ட் டாக்ஸேஷனில். ஸோ கம்மிங் எக்ஸாமில் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். மேபி தியரியை கம்மி பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து கூட கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த நியூ எடிஷனில் இருக்கக்கூடிய எல்லா அடிஷ்னல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு கவர் பண்ணி படிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கையில் இருக்கிற ஓல்டு எடிஷன் புக்கும் இந்த ஐடிடியோடைய நியூ எடிஷன் புக்கு பிடிஎஃப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு சாப்டர் எண்ட்லேயும் உங்களுடைய புக்குக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது டாபிக்ஸை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணி கூடுதலாக கொடுத்துருக்காங்களா அல்லது நம்பர் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா எம்சிக்யூஸ் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்காங்களாங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கிறதுல ஓரளவுக்கு மேஜரான சாப்டர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப எல்லா டாப்பிக்குமே ஒவ்வொரு சாப்டருக்குமே எப்படி பார்க்கணுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஜிஎஸ்டியில் ஷெட்யூல் 1, 2, 3 படிப்போம் இல்லையா. ஷெட்யூல் 3 நெகட்டிவ் லிஸ்ட்டு வரும் இல்லையா. இது முடிஞ்ச உடனே இந்த நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1ல் இருந்து இல்லஸ்ட்ரேஷன் 12, 13 வரைக்கும். அதை தவிர எம்சிக்யூவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எக்ஸம்ஷன் சாப்டர் அதுலேயும் சம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. காம்போசிஷன் லிவி இதுலேயும் சம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சம்ஸோட எக்ஸ்ட்ராவாக இந்த இல்லஸ்ட்ரேஷன் 43லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு 52 நினைக்கிறேன் இது வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. 52 வரைக்கும் இது புது சம்ஸ் தான். அடுத்தது டைம் ஆஃப் சப்ளை முடிஞ்சோடனையும் அதுலேயும் சில சம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி எஃப்ஏக்யூவும் ஆட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஏக்யூங்கிறது சிபிஐசி இஷ்யூ பண்ணியிருக்கிற ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நிறையா சாப்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்தும் எம்சிக்யூவோ கொஸ்டின்ஸோ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தோம்னா ஓல்டு எடிஷனில் சம்ஸே இருக்காது. பட் இந்த நியூ எடிஷனில் நிறையா சம்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் சப்ளையில். அடுத்தது மேஜரான சாப்டர்னு பார்த்தோம்னா ஐடிசிலையும் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ரிலேட்டடான சாப்டர்லேயும்
இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சாப்டர்லேயுமே நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மேலேயே புது எடிஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. கஸ்டம்ஸ் ஆக்ட்லேயும் ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கூடுதலாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஸ்டடி மெட்டீரியலில் மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. 100 பேஜஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு 50 to 60 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட கூடுதலாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டடி மெட்டீரியலும், அதாவது எந்தெந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ உங்கள் கையில் இருக்கிற எடிஷன் என்னவோ அந்த ஸ்டடி மெட்டீரியலையும் இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த பிடிஎஃப் லேட்டஸ்ட் எடிஷனையும் கம்பேர் பண்ணி இதில் எந்த டாபிக்ஸ்லாம் கூடுதலாக இருக்குங்கிறதையும் என்னென்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கூடுதலாக கவர் பண்ணியிருக்காங்க நியூ எடிஷன்லேங்கிறது கன்சிடர் பண்ணி படிங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் பேப்பர் 7A 7Bக்கான சப்ளிமெண்ட்ரி ரிலீஸ் பண்ண உடனே அதை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய சிஎம்ஏ படிக்கிற ஃப்ரெண்டு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.